தேவி பாகவதம் 22ஆம் தசகம். ஸ்ரீ கிருஷ்ண கதை. பிருகுமுனிவரின் சாபத்தினால் அவதரித்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கோகுலத்தில் பசுக்கள், கன்றுகள் அவைகளின் நடுவில் வளர்கிறார். பசுக்களின் இடையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மனதில் வத்சாசுரன், பகாசுரன், இல்லை பூதனை, அப்படிப்பட்ட அரக்கியரின் நினைவில் இருக்கிறார். ஆதலால் அவர் முகம் வெளுத்து காணப்படுகிறது. யார் தன்னை தூக்கினாலும் இது எந்த அரக்கியோ என்று மனதிற்குள் யோசனையுடன் காணப்படுகிறார். கிருஷ்ண பரமாத்மா குழந்தை கிருஷ்ணர் மிகவும் விஷமம் செய்கிறார். ஆனால் யாதவர் குலத்திலே எல்லோருக்கும் மாடு கறப்பதும், தயிர் கடைவதும், வெண்ணெய் எடுப்பதும், வியாபாரம் செய்ய போவதும் என இதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை. ஸ்ரீகிருஷ்ணரை கவனிக்க அவர்களால் முடியவில்லை. அதனால் கிருஷ்ணர் கோபிகைகளின் இல்லத்திற்கு சென்று பால், வெண்ணெய், தயிர் சாப்பிட கேட்டு உண்டு மகிழ்கிறார். சில சமயம் திருடியும் சாப்பிடுகிறார். இதை அறிந்த அன்னை யசோதைக்கு கோபம் வருகிறது. அதனால் கிருஷ்ணரை இப்படி செய்யாதே என்று உரலில் கட்டி விடுகிறாள். உலகத்தையே ரட்சிக்கும் விஷ்ணுமூர்த்தி இப்படி உரலில் கட்டப்பட வேண்டுமா? கலியுகத்தில் இப்படி பக்தர்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த லீலை. குழந்தை கிருஷ்ணர் பிருகுமுனிவரின் சாபத்தினால் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கிறார். தன்னுடைய 5வது வயதிலேயே மாடு கன்றுகளை மேய்க்கும் வேலைகளை செய்கிறார். நல்ல வெயிலிலே காலில் காலணி கூட இல்லாமல், பாதுகை கூட இல்லாமல், கல்லும் முள்ளும் இருக்கும் பாதையிலேயே போவாராம். போகும் வழியிலேயே ஏதோ மரத்தில் கிடைக்கும் பழங்களை நன்று மென்று பசிக்காக உணவருந்துவாராம். அதனால் கிருஷ்ண பரமாத்மா மிகவும் ஆனந்தமாயிருப்பாராம். வசுதேவரின் சகோதரரான அக்ரூரரை கிருஷ்ணனை மதுராவிற்கு அழைத்து விடும்படி கம்சன் அனுப்பி வைக்கிறார். கம்சன் கிருஷ்ணரை கொல்ல பலவிதமான முயற்சிகளை செய்தும் பலனளிக்கவில்லை. மகத நாட்டு அரசனான ஜராசந்தன் தன் 2 பெண்களையும் கம்சனுக்கு திருமணம் செய்து தருகிறார். உக்ரசேனருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். கம்சனை கிருஷ்ணன் கொன்றதால் ஜராசந்தனுக்கு கிருஷ்ணன் மீது பகையாகிறது. அதனால் மதுராவை ஆக்கிரமித்து 17 நாள் போர் செய்கிறான். ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. ஜராசந்தன் மிலேச்சியர்களின் அதிபதியான பலிஷ்டனான கால்யவனனை சண்டைக்கு அனுப்புகிறான். இவனுக்கு பயந்து கிருஷ்ணர், யாதவர்கள், பலராமர், அவருடைய உறவினர்கள் எல்லோருடனும் துவாரகைக்கு சென்று விடுகிறார். பலத்த கோட்டை காவலில் அங்கு வசித்து வருகிறார். கிருஷ்ணர் ருக்மிணி, ஜாம்பவதி, சத்யபாமை, மித்ரவிந்தை, காளிந்தி, லக்ஷ்மணை, நக்னஜிதி, பத்திரை ஆகிய 8 பேரையும் திருமணம் செய்து கொள்கிறார். ஜராசந்தன் சிறையில் அடைத்து வைத்திருந்த 16,000 கன்னிகைகளையும் மீட்டு திருமணம் செய்து கொண்டு 16,008 பத்தினிகளுடன் சுகமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்கள் கூட கிருஷ்ணரை மிகவும் ஆட்டி வைத்தார்களாம். பாவம் கிருஷ்ணன். ஒரு நாள் தேவி சத்யபாமை தனக்கு இப்பொழுதே பாரிஜாத மலர் வேண்டும் என்று அடம் பிடித்தாள். பத்தினிகளின் ஆசையை பூர்த்தி செய்வது கணவரின் கடமை அல்லவா? பாரிஜாத மரம் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறது. கிருஷ்ணர் அங்கு சென்று அந்த மரத்தை திருடிக்கொண்டு வரும்போது தேவர்களுடன் யுத்தம் செய்து அந்த மரத்தை பாமாவின் இல்லத்தில் நட்டு வைத்தார். அதனால் சொர்க்கத்திலேயே கிருஷ்ணருக்கு கொள்ளைக்காரன் என்ற பெயர் வந்தது. மற்றொரு நாள் தான் சொல்வதை கேட்கவில்லை என்று திட்டுகிறாளாம். இப்படி ஒவ்வொரு வகையாக கிருஷ்ணர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தேவி சத்யபாமா கோபித்து கொண்டு கிருஷ்ணரை மரத்தில் கட்டிவிட்டாள். அப்பொழுது நாரத முனிவர் அங்கு வந்தார். உடனே சத்யபாமா கோபத்தில், நீங்கள் இந்த கிருஷ்ணனை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாள். நாரதருக்கு கசக்குமா? உடனே அவர் கிருஷ்ணரை அழைத்து கொண்டு அவருடைய வஸ்திரங்களையும் தான் அணிந்து கொள்கிறார். கிருஷ்ணனுடன் போகிறார். சத்யபாமாவிற்கு கோபம் தணிந்து நாரதர் பின்னால் ஓடுகிறாள். கிருஷ்ணரை திருப்பி கேட்கிறாள். பவுன் தந்தால் நான் திருப்பி தருவேன் என்று நாரதர் கூறுகிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மாட்டை
மரத்தில் கட்டவோ அல்லது யாருக்கேனும் தானம் தரவோ பசுவின் சம்மதத்தை யாரும் கேட்பதில்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நிலைமையும் அதுபோலவே ஆனது. சில காலம் சென்றது. ருக்மிணி தேவி ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். அவன்தான் பிரத்யும்னன். கிருஷ்ணர் குழந்தையை பார்ப்பதற்கு முன் சம்பராசுரன் பிறந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடிவிட்டான். பிறந்த குழந்தையை காணவில்லையே என்று அனைவரும் கவலை கொண்டனர். கிருஷ்ணரும் புத்திர சோகத்தால் அழுகிறாராம். எப்படி நம் புத்திரனை கண்டுபிடிப்பது என்று நினைக்கும்போதுதான் தேவி ஒரே வழி என்று அன்னையை துதிக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அன்னையும் அவர் முன் தோன்றி, ஸ்ரீகிருஷ்ணரே, இது தங்களின் முன்ஜென்ம சாபத்தால் வந்தது. எமது அனுக்கிரகத்தால் மகன் சம்பராசுரனை வதம் செய்து 16ஆம் வயதில் உம்மிடம் திரும்பி வந்து சேர்வான் என்று கூறினாள் அன்னை. கிருஷ்ணரும் கவலை நீங்கியவராகவே இருந்தார். ஜாம்பவதிக்கு வெகு நாட்களாக குழந்தை பிறக்கவில்லை. அதனால் கிருஷ்ணர் அவளை சிவனை நினைத்து தவம் செய் என்று கூறினார். அதனால் கிருஷ்ணர் ஜாம்பவதியுடன் தலையை மொட்டையடித்து கொண்டு யோகதண்டத்துடன் ஒரு காலில் நின்று கொண்டு 6 மாதம் தவம் செய்கிறார். ஈசனாரும் அவர்கள் முன் காட்சி தந்தார். சிவபெருமான் காட்சி தந்ததும், சம்சாரத்தில் பெண் ரூபமான பாசத்தால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். மானிட ஜென்மம் எடுத்து நான் மிகவும் துக்கப்படுகிறேன். ஜாம்பவதிக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி கிருஷ்ணர் அழுகிறார். சிவனார் ஜாம்பவதிக்கு 10 குழந்தைகள் பிறக்கும் என்று அருள் செய்கிறார். அவளுக்கு மட்டுமல்ல, கிருஷ்ணரின் எல்லா பத்னிகளுக்கும் ஆளுக்கு 10 குழந்தைகள் பிறக்கின்றன. ஆனாலும் கிருஷ்ணருக்கு மனதில் சந்தோஷமில்லை. அதற்கு காரணம் முன்வினை பயனும் மற்றும் முனிவரின் சாபமும் ஆகும். ஸ்ரீகிருஷ்ணருக்கு நிறைய குமாரர்கள் இருந்தும் சுகமில்லை. ஒரு நாள் கிருஷ்ணரின் குமாரன் ஒருவன் நிறைமாத கர்ப்பிணி பெண் போல் வேடம் தரித்து ஒரு முனிவரிடம் சென்று, வயிற்றில் இருப்பது என்ன குழந்தை என்று கேட்கிறான். ஜாம்பவதியின் செல்வனான அவன் விளையாட்டாக செய்த காரியத்தால் முனிவர் மிகவும் கோபம் கொள்கிறார். கோபமடைந்த முனிவர், உன் செயலால் உன் வம்சமே அழியும் என்று சாபம் கொடுக்கிறார். மேலும் மகாபாரத யுத்தம் முடிந்ததும் தன்னுடைய புதல்வர்கள் அனைவரும் அழிந்ததால் காந்தாரி கிருஷ்ணனின் மிகவும் வருத்தப்பட்டு கூறுகிறாள், நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தத்தை தவிர்த்திருக்கலாமே. ஆனால் நீ பேசாமல் பார்த்து கொண்டிருந்தாயே. நீ நினைத்திருந்தால் யுத்தம் தவிர்க்கப்பட்டு அனைவரும் உயிர் பிழைத்திருந்திருப்பார்கள். நீ ஒன்றும் பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததால் இன்று முதல் 16 வருடம் கழித்து உன் புத்திரர்களும் மற்றவர்களும் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு மாண்டு போவார்கள் என்று காந்தாரி சாபம் தந்தாள். ஒரு நாள் கிருஷ்ணர் அமர்ந்திருக்கும் போது அவர் காலடியை கொண்டு ஒரு மிருகம் என்று கருதி வேடன் அம்பை விடுகிறான். அது கிருஷ்ண பரமாத்மாவின் பாதத்தில் படுகிறது. விஷ்ணு மும்மூர்த்திகளில் ஒருவர், அதுவும் காக்கும் கடவுள். அவர் சாபத்தினால் மேலும் மேலும் கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது. ஆனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவரால் அதை தாங்கி சமாளிக்க முடிந்தது. அவர் தேவி பக்தராகவும் இருந்தார். மலை போல் கஷ்டம் வந்தாலும் அதை துரும்பு போல் சமாளிப்பதற்கு தேவியின் அருள் வேண்டும். தெய்வ பக்தி இல்லாவிட்டால் கஷ்டங்களை தாங்க மனதில் திடம் இருக்காது. இந்த தேவி நாராயணியத்தை எழுதும் கவிக்கு திடீரென ஒரு சந்தேகம் வருகிறது. நான் பக்தனா அபக்தனா? இது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. தேவிக்கு தான் தெரியும். நான் அபக்தனாக இருந்தால் எனக்கு பக்தி தந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த நூலின் கவி. 22ஆம் தசகம் நிறைவடைந்தது.